வாழ்க்கை வரலாறை பற்றி சொன்னது எங்களுடைய ஆக்கள் மோடிஃபை பண்ணி வச்சு சாகடிக்கிறேன். அந்த லைட் வச்சு பார்த்து கொண்டு கால் எல்லாம் ஃப்ரீயாகுனா அப்போ வைத்தங்காய் கனவாய் சாப்பாடு ஜல மிளகாய் தோட்டம் கூட இருக்கு. இதெல்லாம் பார்க்க அவருக்கு வேலை செய்யணும் தோட்டத்துக்கு எப்படி ஒவ்வொரு நாளும் கண்ணூர் படக்கூடாது. தோட்டம் பார்க்க போனா காசு தரணும். செடி கொதிக்குது கடல் இதுல இருக்கு. வரிசைமா புட்டுது சரி நெடுந்தே விழா அப்படி சொல்லினேன். இப்படியே வந்து அண்ணா குடிக்கிறத பார்க்க எனக்கு அலஸ்டி ப்ரோ ஞாபகம் வந்து வந்திருக்கேன். ரவுண்ட்ஸ் அடிப்பான். இப்போ வந்து நிறைய டெவலப்மெண்ட் இடம் போயிட வேண்டிட்டு அப்படியே இருக்கிற போல இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து யாழ்ப்பாணத்தில், அதாவது மருதநாக மடத்தில் இருந்து நாங்கள் அப்படியே கைதடி போகிற ரோட்டில் தான் வந்து நிற்கிறோம். குறிப்பாக வந்து இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணத்தில் என்ன பிளான் என்று பார்த்தீங்கன்னா, நைட்டு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் கல்யாண வீட்டுக்கு வந்திருப்போம். குறிப்பாக வந்து அவையில் வேலைநிலையில் இருக்கிறோம். அவையில் வந்து போன முறை வந்து கூழ் காய்ச்சிறது என்று கூப்பிட்டவே எங்களால் தவிர்க்க இல்லாத காரணத்தால் வந்து விரையலாம் போயிட்டு இன்றைக்கும் வந்து அதை தான் நாங்கள் ஏற்ற வீடியோவில் சொல்லியிருப்போம். பிரம்மாண்டமாக நிறைய மீன் நண்டுகள் எல்லாம் வேண்டி இன்றைக்கு வந்து கூழ் காய்ச்ச போயிடும். அதிலே நாங்கள் போய் பங்கு கொள்ள போகிறோம். அதை தவிர்த்து இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணத்தில் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கனடாவிலேருந்து ஒரு அம்மா வந்து எங்களுக்கு நிறைய உதவிகளை செய்கிறவா. அவள் வந்து கொஞ்சம் பொருட்களை வேண்டி இங்கேருந்து அனுப்ப சொல்லியிருக்கா. அந்த வகையில் வந்து மற்ற பொருட்கள் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டோம். அந்த முட்டை மற்ற தூள் அதில் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கு வந்து என்ன வேண்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடகம், அதே மாதிரி மிக்சர், குறிப்பிட்ட பொருட்கள் இருக்குது. அதில் எல்லாத்தையும் நாங்கள் வேண்ட போகிறோம். அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய அதுக்காக தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். அதை தவிர்த்து இதெல்லாம் செய்துட்டு ஒரு 2 மணி 3 மணி போல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து கடற்கரை இன்னும் வந்து எந்த கடற்கரை அப்படின்றத நான் டிசைட் பண்ணிடலாம். அங்கே போய் குளிச்சு அப்படியே சில் பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது யாழ்ப்பாணத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்து நான் நிற்கிற இடம் வந்து சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே பொயில தோட்டங்களை பாருங்க. உண்மையிலுமே வந்து கண்ணூர் வளக்கூட தான், ஆனாலும் வந்து சூப்பராக இருக்குது. இதில் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உண்மையிலுமே வந்து இந்த ரோட்டுகளில் நிறைய தேயிலை தோட்டங்களை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ரோட்டை வந்து என்னதுக்கு ஃபேமஸ்? திராட்சை. இங்காலி பக்கம் என்றாலே இந்த பொயில தான் ஃபேமஸ் யாழ்ப்பாணம். குறிப்பாக வந்து நல்லா இருக்கும். சரி, இப்போ நாங்கள் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து மார்க்கெட்டுக்கு போகணும். மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே போய் இல்லை மார்க்கெட்டுக்கு போக முதல்ல இங்கே மிக்சர் அந்த தின்னவை எபிரோன் மிக்சர் இருக்கு. அது வந்து கல்யாணம் சொன்னவா அது வந்து ஃபேமஸான மிக்சர் அப்படின்ட்டு. சரி, எனக்கு தெரியல, போய் பார்ப்போம் வாங்க என்ன மாதிரி. சரி, ஒரேடி அங்கே போயிட்டு கடைக்கு பார்க்கணும். இப்போ கடைக்கு வந்துட்டோம். இப்போ இதுலேருந்து ரோட் க்ராஸ் பண்ணணும். கவனம் பக்கத்தால் இதில் நிற்க, இதுக்குள்ள பக்கத்தாலேயே வந்து வானம் கொண்டு போகிறோம். அதுவும் இந்தியாவில் பக்கத்தால் வந்து சரி வாங்க வாங்க. இது வந்து நான் நினச்சா ஒரு சின்ன கடையாக இருக்கும், அம்மாக்கள கடையாக இருக்குமென்று பார்த்தா இது வந்து ஒரு பிராண்டட் கடையாக இருக்குது. எபிரோன் எனக்கு இது வரைக்கும் தெரியாது. கேட்க வேண்டிய ரொம்ப தெரியல. என்னண்டு நான் ஒரு செமினார் ஒன்றுக்கு போனேன், அந்த தொழில் முயற்சி அப்படின்னு நீங்கள் வைக்கிறது. அப்போ அதுக்கு போகல ஒரு உதாரணத்துக்கு இந்த கடைக்காரர்கிட்ட பற்றியும் எங்களுக்கு சொல்லி வாழ்க்கை வரலாறை பற்றி சொன்னது. இப்படி இருந்து சின்ன நான் தொடங்கி இப்போ எவ்வளோ பிராண்டட்டாக இருக்குண்டு இப்போ உள்ளுக்குள்ள வீடியோ இருக்குனாலும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ரெஸ்க் எடுத்து இதில் பாருங்கள் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். அந்த சின்ன வயசில் நாங்கள் சாப்பிட்ற பிஸ்கெட்டுகள் எல்லாம் வந்து டீசெண்டாக அடிக்க வச்சுருக்கேன். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கச்சா நல்வா எல்லாம் வந்து வச்சுருக்கணும். மிக்சர் இருக்கிற மாதிரி தெரியல. சிப்பி பலகாரத்துலேருந்து எல்லாம் வந்து பனங்கா பணியாரம் இருக்குது. அரிய தரம் பனங்கா பணியாரம் ஒன்று யோசிச்சுனா நானும் வேண்டிட்டு போகலாம். மிக்சர்லாம் வந்து இந்தியாவில் வச்சுருக்கிறேன். இந்தியாவில் செக்ஷனில் இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது. என்னண்டு பீனட் லட்டு, பாதாம் லட்டு, ஆப்பிள் பால்கோவா அப்படி வந்து போட்டிருக்கணும். இது எல்லாமே வந்து இருக்குது மிக்சர் வகையில். இதான் நாங்கள் வேண்டணும் 1/2 கிலோ மிக்சர். இப்போ கயாலினி வந்து எங்களுக்கும் ஒரு மிக்சர் வந்து வீட்டுக்கு வந்து வேண்டியிருக்கிறோம். அதே மாதிரி இதில் வந்து கோன் மிக்சர் அப்படின்ட்டு இந்த இதுகளை பொறிச்சு போட்டுட்டு வச்சுக்கணும். இது இந்தியாவில் அந்த இது போல் இருக்குது. இந்தியாவில் பொறி விப்பினம் இல்லை. அதான் இது 400 பெருசாக விலை இல்லை. 300 400 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. சரி, ஒருவடியா இப்போ இதில் பே பண்ணணும். கார்ட்லேயே பே பண்ணலாமா? இப்போ இதில் பே பண்ண போக கயாலினி இங்கே பேட்ரிஸ் நல்லா இருக்கும், பேட்ரிஸ் நல்லா இருக்கும் வந்துட்டு அதையும் தாங்க வந்துட்டு. என்னென்னு தெரியும் பேட்ரிஸ் நல்லா இருக்கும் சாப்பிடுங்க. ஓகே, பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. எல்லாத்தையும் வேண்டிட்டு அதே மாதிரி பேமெண்ட்டை வந்து கார்டில் கொடுக்கலாமா, அதையும் வந்து பே பண்ணுவோம். சரி, இப்போ வேண்டிட்டோம் 827 ரூபா. அதோட வந்து நான் பைத்தம் பணியாரம் வந்து வேண்டினேன். சரி, இப்போ வந்து வேண்டிட்டு வந்துட்டேன். ஆசைப்பட்டு வேண்டினது இந்த பைத்தம் பணியாரம் தான் எனக்கு பிடிக்கும். இது இப்போ வந்து இந்த கச்சான் பலகாரம் என்ற பேரில் வந்து இதை எங்களுடைய ஆக்கள் மோடிஃபை பண்ணி வச்சு சாகடிக்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து
பைத்தமணி இடத்துல உள்ளே இருக்கிற அந்த டேஸ்ட் இருக்குது அது எப்பயுமே வந்து 90 கிட்ஸுக்கு தான் வந்து தெரியும். நல்லா இருக்கு. உள்ளே நான் எதிர்பார்த்த மாதிரி இங்கே வேறு இருக்குது. ஆனால் அந்த வெளி லேயர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் அதுவும் வந்து நிறைய அந்த ஒட்டுப்பட்டு சுடைகள் வந்து அப்படி தான் இருக்கும். நல்லா இருக்குது மற்றபடி உண்மையில். அதை தவிர்த்து கயாழ்னி ஆசைப்பட்டு வேண்டினது வந்து இந்த இது என்ன பேட்ரிஸ் இது வந்து நல்லா இருக்கும்னு சொன்னவா. இந்த ஆஹா ஓஹோன்ற எனக்கு தெரியல உண்மையிலுமே. கயாழ்னிக்காகலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நல்லா இருக்கும். ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த ஃப்ளேவர் ஆக உரைப்பும் இல்லாமல் ஆக லோவும் இல்லாமல் ஒரு மிடில் இருக்குது. நல்லா இருக்குது. இதில் டேஸ்ட் காணோட ஒரு 5-6 சாப்பிட்டா தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கயாழ்னிகிட்ட கொடுத்து பார்ப்பேன் இந்த மாதிரி என்ன சொல்கிறார். முதல் சாப்பிட்ட டேஸ்ட் அதிலே டேஸ்ட்லேயே இருக்கும். முதல் சாப்பிட்ட டேஸ்ட் இல்லை, ஆனால் நல்ல உரைப்பாக இருந்தேன் முதல் சாப்பிட்றதுக்கு. இப்போ கொஞ்சம் உரைப்பு குறைவாக இருக்காரு சொல்லியிருக்கு நம்ம உரைப்பு கூட. முதலாண்டு நான் காண மாதங்களுக்கு முதல் சாப்பிட்ருக்கேன். இப்போ ஓகே நல்லா இருக்கு. சரி, இப்போ நான் இதுலேருந்து அடுத்ததாக வந்து மார்க்கெட் அடிக்க போகணும் வேணே. அப்போ இதுலேருந்து மார்க்கெட் போகணுன்னு பார்த்தனால நான் வந்து கூழ் காய்ச்சி ரெடி பண்ணி கொண்டிருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதால் வந்து கூழ் காய்ச்சி குடிக்கல போகிறது வந்து சரியில்லை தானே. அதால் வந்து கொஞ்சம் வெள்ளனே போகும் அப்படின்றதுக்காக தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். பார்ப்போம் அவையில் என்ன மாதிரி கூழ் காய்ச்சினோம், எந்த ஒரு லொக்கேஷனில் வந்து கூழ் காய்ச்சினோம். அங்கே வந்து முன்னுக்கு பள்ளிவாசலுக்கு நடுவில் ஏதோ ஒன்று எல்லாம் சொன்னவே இல்லை. எனக்கு உண்மையில லொக்கேஷன் விளங்கல. பக்கத்தில் போயிருந்ததுன்னா அவருக்கு அடிக்கணும். இது வந்து நொதன் ஜூனி அடி வவுனியாண்டே சொல்கிற பாருங்க, யாழ்ப்பாணத்தடியில் இப்போ போய்கொண்டு இருக்கிறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணை அடியால் போய்கொண்டிருக்கோம். பண்ணை பாலத்தடியால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் இந்த ஊர்காவல்துறை போகிற ரோட், அதாவது குறிகட்டுவான் அந்த துண்டுக்களில் தான் வந்து வேலணை இருக்குது. ஆனால் இப்போ கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மழை வந்துடும் போல் இருக்குது. நான் நினைக்கிறேன் நாங்கள் கூழ் காய்ச்சிக்கல சம்பவம் நடக்க போது போல தான் இருக்குது. அதே மாதிரி முன்னுக்கு பாருங்கள் எப்படியான ஒரு கிளைமேட், எப்படி ஒரு வியூ. உண்மையில இப்படியான இடத்துல அந்த வாக்கிங் போகிறது வந்து சுகம் நல்லா இருக்கும். நிறைய பேர் போவினோம். இது எங்கள்கிட்ட வவுனியால் இப்படி ஒரு இடம் இல்லைன்றதே எனக்கு ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் தான். இதுக்குள்ள தான் ஒரு போட் சர்வீஸ் வந்து இப்போ ஏதோ ஒரு பேர் ஒன்று போட்டிருந்தேன், வேலைனோ இது ஒன்று ஆக்டிவ் ஒன்று இருக்குன்னு சொன்னவே அது என்ன மாதிரின்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட் இருக்குது. சாட்டி கடற்கரை 2.4 கிலோமீட்டர் ரெண்டு. இதால் தான் வந்து திரும்ப போகிறோம். இதில் இந்த போய்க்குள்ள பள்ளிவாசல் பக்கத்துலேயே தென்னந்தோப்பு எல்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்து வீடு தான் அப்படின்னு சொன்னவே சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இடது பக்கத்துலேயே வந்து பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும். நீங்கள் அங்கே இந்த வரைக்கிலே வந்து உங்களுக்கு தாராளமாக தெரியும்னு நினைக்கிறேன். நான் இந்த சாட்டி கடற்கரைக்கு வந்து கனகாலம் வருஷம் மட்டும் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இன்றைக்கு தான் வந்து இங்கே போய்கொண்டு இருக்கிறேன். குறிப்பாக இந்த ரோட் வந்து முதல் வரைக்கில் இப்படி நல்ல ஹாபட் ரோட் இல்லை. இப்போ வந்து கிட்டடியில் செய்திருக்கணும். அதே மாதிரி இதில் வந்து அப்பைக்கிலிருந்து இப்போ வரைக்கும் வந்து அஞ்சால பக்கம் போகலாது கேம் இருந்தது. இப்போ எடுத்துட்டு நம்ம ஆமிக்காரங்கள் வச்சு இப்போ நிற்கணும். கொஞ்சம் நேவியாக்கள் இங்கே வரணும். இந்த லைட் வச்சு பார்த்து கொண்டிருக்கணும் யாராவது ஏதாவது செய்கிறாங்களோன்ற மாதிரி. இப்போ இதுக்குள்ளே தான் பள்ளிவாசல். இதுதான் பள்ளிவாசல் போல், இறைவன் இல்லம் அப்படின்னு போட்டிருக்கணும். பள்ளிவாசல் போல் இருக்குது. இதை தாண்டி வரைக்குள்ள ஒரு இடம் தென்னை மர இடங்களில் ஆட்டோக்கள் இருக்குன்னு சொன்னவே அதுதான் தென்னை மரக்காணி. அப்புறம் பார்ப்போம். வீடை காட்டுறதும் சரி இல்லை தான், ஆனாலும் பார்ப்போம் என்ன கட்ட வேண்டு. இதுக்குள்ள தான் ஆட்டோ அங்கேயோ நிற்குதுன்னு சொன்னேன். ரைட் வந்துட்டோம். கடற்கரை பக்கத்திலே வந்து இருக்குது. ஓகே, சரி ஓகே. அப்படி ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன சட்டத்திட்டங்கள் நடக்குதுன்றதையும் நாங்கள் பார்ப்போம். இப்போ இதில் விட்டுட்டோம். மரத்துக்குள்ளே விட்டுருந்தா கொஞ்சம் எண்ணெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் விட பயம் தேங்காயில் ஏதாவது விழுந்துருமாண்டு அப்படியே வந்து அண்ணாக்கள்கிட்ட முதல்ல அனுமதி எடுத்துருவோம். உங்களுக்கு காட்டலாமா உங்களோட இடத்தை காட்டலாமா? எல்லாத்தையும் வந்து வடிவா போடட்டா அப்படின்னு சொல்லியிருக்கணும். இது வந்து இங்கால நெல் காய போட்டிருக்கணும் அண்ணாக்கள். இதுக்கு பிறகு கயாழ்னி எங்களுக்கு தேவையில்லை, அண்ணா தான் தேவை. வந்தோடனே நான் ஒரு விஷயம் பார்த்துட்டேன். என்ன பார்த்துருங்க? ஓலப்பாய். அது சரி, என்ன கட்டா வெள்ளாரம் தொடங்குங்க. அப்போ தான் நாங்களும் நிறைய விஷயத்தை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். பண்ணுறதுக்கு ஓலப்பாய்
இந்த ஓலப்பாய் ஓலப்பாய். இது என்ன பொயில போடுறது போல பொயில எல்லாத்தையும் வந்து நாங்கள் பார்ப்போம் அண்ணாட்ட உதவி போட. சரி, இப்போ அந்த ஓலப்பாயை பார்த்துட்டு இங்கால தான் வந்து கூழ் காய்ச்சி கொண்டிருக்கணும். தோட்டங்கள் எல்லாம் இருக்கு, எல்லாம் பார்ப்போம், கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம். அண்ணா ஞாபகம் இருக்கு வேறு, அவர் வந்து எல்லா கமெண்ட் ரைட் பண்ணுவார். இந்த ஏற்பாடுகள் நடக்குது கூழுக்கு. கூழுக்கு எல்லாம் ஆயத்தப்படுத்துன்னு இங்கே ரால் எல்லாம் ரெடி ஆகுன்னு அத்தை மேற்பார்கள் அம்மா இருக்கிறா. அம்மா இருக்கிறா. மீன் பொரிக்க கலவாய் மீன். ஓ, கலவாய் இல்லை, ஜப்பான் மீன் மாதிரி இருக்கு. சாப்பிட்றல. ஓ, ஜப்பான் மீன் அப்படிதான் இருக்கு, பார்க்க இருக்கு. வச்சுருங்க, வேலை ரெடி பண்ணு. இதுக்கு பிறகு நாங்கள் வந்து தோட்டம் பார்க்க போகிறோம். இஞ்சால தோட்டம் மகஞ்சால பாருங்க, உலா கொதிக்குது போடுதுன்னு ஏதோ. சரி, பைத்தங்காய் கனவா முதலே போடணும் அது. அவைகிறதுக்கு சூப்பர். இவாரம் கூட இவான் சித்தி தான், எல்லாம் சொந்தக்காரன். இவான் சொந்தக்காரன், தங்கச்சி அப்படி வரும். இதுக்குள்ள தான் இந்த பொயில இதாக்கு. ஓ, பொயில வந்து பூவை போடுறது பதப்படுத்தி. வாங்க, கொஞ்சம் பெரிய தோட்டக்காரன் நிற்கிறேன் மாமா வரா. இவர் தோட்டக்காரருக்கு ஹெல்ப் பண்ணுறார். இவர் பெரிய இவரை தான் வடிவாடுது போல, பெரிய தோட்டக்காரன். தெரியும் எங்களுக்கு, கிளீன் வச்சு வந்தார். சி, ஓ தெரியும். சாப்பாடு தெரியல. சாப்பாடு தெரியல. மரக்கறி மச்சம் சமைச்சிட்டேன் ஃபுல்லா. சரி, அந்த பொயில் தோட்டம் அங்கேயே இருக்கு போல இருக்கு. இதால முருங்கை நிறைய வச்சிருக்கணும். இதுக்காலையா? வாங்க, இதுக்காலவா. இதால மிளகாய் தோட்டங்கள் இருக்கு, கத்தரி தோட்டம், மிளகாய் தோட்டம். எல்லாம் மாமா நெடுக தோட்டக்காரன் தான் அவர். வேறு தெரியும் உங்களுக்கு. முருங்கை வெட்டி விட்டுருக்கு. ஆனால் முருங்கை இஞ்சால கூடுதலாக இந்த இதுன்ட்டு வளர்க்குறல பெரும்பாலும். மசுக்குட்டி ஆனால் இங்கால முருங்கை தோட்டம் கிழக்கால இருக்கு. கோயிலை தோட்டம் தண்ணீர் நடக்குது. இதான் மாமாண்ட கோயிலை தோட்டத்துக்கு வந்துட்டோம். தண்ணீர் நடக்குது. இப்போ என்ன மாதிரி பதம் எவ்வளோ காலத்துக்கு அதெல்லாம் தெரியல எனக்கு. பெருசாக இதெல்லாம் தெரியாது. அவர்கிட்ட கேட்கணும், போய் இன்டர்வியூ கேட்போம். இது பாருங்க, அவர்கிட்டே கேட்குறேன். அஞ்சு நிற்கிற வேண்டிய. எத்தனை ஏக்கர்? ஒரு ஏக்கர் வருமா? ஓ, கிட்டத்தட்ட வர முடியும். ஒரு ஏக்கரை கிட்ட காய் கொண்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி இறச்சி பால் குளிக்கிறானே வாங்க. இதுக்குலாம் தண்ணி இறச்சி கொண்டிருக்கு. சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்கல. இப்படி ஒரு லைஃப் தான். இதில் வரக்கூடாது. இதுக்காலையா? உள்ளுக்கால வாங்க. சுனைக்காக இதெல்லாம் பட்டா. சரி, இது சுனைக்கா. சின்ன வயதில் ஞாபகம் இருக்கு, எல்லாம் ஹெல்ப் பண்ணுற தாத்தாக்கு எல்லாம். அண்ணாவே கனகாலத்துக்கு பிறகு இன்றைக்கு தானே வந்து இது எவ்வளோ காலம் இது அறுபடை இப்போ மையாக்கு பக்கத்தில் நீங்கள் 90 நாளா 3 மாதம். 3 மாதம் கண்டு. மாமாவுக்கு எவ்வளோ வேலை செய்றீங்க நீங்கள்? 6 கிலோமீட்டர் கிணறு. தொடர்ந்து அவருக்கு வேலை செய்கிறோம். தோட்டத்துக்கு கண்டு 2 முறை இருக்கு. கோயில தோட்டத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். கோயில தோட்டத்தை பற்றி சொல்லணும்னா இப்போ இது இன்னும் இது 30 நதிக்கு பட்டெல்லாம் கொந்தடிச்ச கண்டு வெட்டினா அப்புறம் அங்கே அலுவலகத்தை வேணும். இது எத்தனை ஏக்கரில் செய்கிறீங்க? கணக்கில் பரப்பாக இருக்கும். எப்படி ஒவ்வொரு நாள் விட வேணுமா இல்லை என்ன மாதிரி தண்ணி? ஒரு நாள் தண்ணி விட்டு கொண்டே இருக்கணும். இந்த 3 மாதம் 90 நாள். ரைட். நீங்கள் எல்லாம் பதப்படுத்துகிறா பொருளைக்கெல்லாம் செல்வரத்னமா? ஆனால் இந்த காலத்துலேயும் இப்போ தொழில் செய்கிறாங்கள பிடிக்கிற கஷ்டம் இந்த காலத்தில். இவன் கொஞ்சம் 2 பேரும் மாமாவோட டெய்லி நிற்கிறாங்களே கொஞ்சம். அந்த காலத்தில் மாமா விட்டு போவாங்க. அந்த காலம் கூடி நான் பார்க்குறேன். செல்வரத்தும் எங்களோட ஐயாண்ட அம்மாண்ட தகப்பனுக்கெல்லாம் விளைஞ்சிது. அப்போ நான் சொல்கிறது இப்போ 35-40 வருஷம் போது நாங்கள் சின்ன பொடியர். இதுக்குள்ள ஃபுல்லாக விட்றதா தண்ணியாலடி? இந்த துண்டு தான் கிடக்குது. இந்த ஃபுல்லாக விட்டீங்க எல்லாம்? எத்தனை மணி ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த துண்டு 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். சரிலேருந்து இப்போ வரைக்கும் விட்டு கொண்டிருக்காரு. அங்கால பக்கம் ஃபுல்லாக வந்து தண்ணியை விட்டுட்டாராம். ஓ, விட்டுட்டு அங்கால பக்கத்தை விட்டு கொண்டிருக்காரு. நல்லா இருக்குது. அங்கால வயலும் இருக்கானே. அங்கால எல்லாம் வயல். இப்போ இங்கே இதில் போனால் இந்த கல்வீடோட சரியில்லை. அதுக்கு அடுத்து இதான எங்களை வீடு, இந்த மாமாண்ட வீடு. அதான் அந்த கல்வீடு தான். அந்த கல்வீடு அந்த நீராக இருந்தால். ஆனால் தண்ணி சூப்பர் தண்ணி. குடிக்கிற சூப்பராக இருக்குது. தேன் மாதிரி. சரி ஐயா, வந்து அப்படியே விட முதல்ல எடுத்துருங்க. அப்போ கோயில் தோட்டம் இல்லை, நான் பார்த்தது இல்லை. இப்போ தான் முதல் தடவை இதுக்குள்ளே வரேன் கோயில் தோட்டத்துக்கு.
நானும் வந்தது இல்லையா நல்லா இருக்கும் உண்மையில இந்த இடத்த பார்க்க. சரி, இப்போ நாங்கள் கோயில தோட்டத்தை பார்த்துட்டோம். நெல்லெல்லாம் காய விட்டு நெல் காய போட்டிருக்கு. அதை தவிர்த்து கூழில் ஏதாவது விசேஷமாக செய்யணுமெண்டா நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஆக்கள் ஒரு நேரத்தில் காய்ச்சினேன். நம்ம சில பேர் சாமான் போட மாட்டேன், சில பேர் இங்கே கனவாயும் போடுவேன், சில பேர் கனவா போட மாட்டேன், கனவா போட மாட்டேன், சில பேர் பூசணிக்காய் போட மாட்டேன். நாங்கள் பூசணிக்காய் இருக்கிறாங்க, மிளகாக்கெல்லாம் காட்டிட்டீங்க. ஆனால் நல்ல பச்சை மிளகா இருக்கு. பச்சை மிளகா தானே இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குண்டு கண்ணூர் படக்கூடாது. நான் உங்களுக்கு காட்டும். இப்போ பச்சை மிளகா தான் விற்கிறது. இப்போ செத்த மிளகாய் பச்சை மிளகா விலை விலை. ஓ, ஆனால் இந்த மண்ணுகளே தான் இது நல்லா வருது. நல்ல பசலை போடுவேன். பசு டக்குடா சொல்லுவார். இதுக்கு என்ன எரு போடுறது? அப்போ தோட்டம் பார்க்க போனால் காசு தரணும். காசு தரணும். சரி சரியா, சரி கொஞ்சம் கூட கொடுத்துட்டு போவோம். அது சரி. சில இடங்களில் விட மாட்டாங்களா? கோயில தோட்டம் காட்ட விட மாட்டாங்களே. ஓ, நீங்கள் லொக்கேஷன் எல்லாம் போட்டு விடுங்க. இந்த இடத்துல இருக்காங்க கலவை இருக்காங்க. தடை செய்யப்பட்ட சாதல் இப்போ அப்படியா? இப்போ இல்லை. அதான் தடை சரி. அப்படி முதல் ஒரு காலத்துல தடை செய்தாங்க. ஆ, கூடுதலாக வடமாகாணத்தை பொறுத்தளவில் இதுதான் அவங்களோட சரி, இப்படி எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கு. அதை நாங்கள் விட்டுடுவோம். இல்லை, இன்னும் சட்டி கொதிக்குது, நடந்து கொண்டு கொதிக்குது. அவர் உடுப்பு தைக்குங்க. இங்கே இது நல்ல தண்ணி உடுப்பு அதை காட்டுவோம். சுவிஸ்லேருந்து வந்தோ அவர் சுவிஸ்ல வந்து இதில் உடுப்பு தைக்க வேண்டாம் ஒரு ஆசை. இந்த தண்ணியில் உடுப்பு தைக்க வேண்டாம், இந்த தண்ணியில் உடுப்பு தைக்க வேண்டாம் ஒரு ஆசையில் சுவிஸ்லேருந்து வந்து வைக்கிறார். உறைஞ்சவே போகும் இந்த தண்ணி. ஆனால் இந்த தண்ணிக்கு சன்லைட் தான் நுரைக்கும், இல்லாட்டி நுரைக்காதுல்ல. இது நாங்கள் சிலை போடுறேன் உப்பு சவுக்காரம் போட்டு காந்து வைக்கிறீங்க. அது சரியா? தண்ணி நல்லா இருக்கு. சவர் தண்ணியா இல்லை? குடிக்கிறதா? இங்கே இருந்தால் எடுத்து டேங்கில் எடுத்துட்டு இருக்குது ஐயா. அப்படி உண்மையான இது டேங்கில் எடுத்துட்டு போகலாம். முந்தி இதெல்லாம் எடுத்துட்டு டேங்கில் கொண்டு போகலாம். இப்போ கொண்டு வாங்க. சில பேர் வந்து இப்போ இந்த பிள்ளையாளுக்கு இந்த கிணத்துல இருந்தால் போகும். அதில் ஒரு கிணறு கட்டிக்காங்க, அங்கே இருந்தால் பிள்ளையாளுக்கு தண்ணி போகுது. தாட்டு இது வந்து வேலோட தோட்டக்காணி தான். வேல வீடுகள் வந்து அங்கே வேலனைக்குள்ள இருக்கு. சூப்பர். மண்கும்பான் தண்ணி. ஒரு நிமிஷம். தேன் தானே அது? கடல் பக்கத்துல தேன். கடல் இதுல இருக்கு. நான் கொஞ்சம் அந்த சவர் தன்மையா இருக்கு மட்டும் பார்த்தா அதுல ஒரு கிணறு இருக்கு அண்ணா. இதுல ஒரு கிணறு, அதுல ஒரு கிணறு இருக்கு பக்கத்துலயே. அதான் அதான் போகுது அங்க. சூப்பர் தண்ணி. அதனாலதான் இங்க தோட்டம் செய்து கொண்டிருக்கணும் போல இருக்கு. நல்லா இருக்கு. முந்திரியா இங்க இதுக்கு இப்படி வந்து சூப்பர். உண்மையா நல்லா இருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த காணின்ற அடையாளம் காட்டையில தான் நான் காட்டினேன். நல்ல வாங்க வாங்க அண்ணா. மாமா எனக்கு அண்ணா. ரைட். இங்கே வந்தால் நீங்கள் குடிக்கலாம். இந்த டைம் சூப்பராக இருக்குது. சூப்பர் சூப்பர். தண்ணியை வந்து வயிறார குடிச்சிட்டு வங்காள போய் கொண்டு இருக்கிறோம். கொதிக்குது அது கொதிக்குது கொதிக்க. அடுத்தது போட போயிடும் போல இருக்கு. லொக்கேஷனில் வச்சு தான் செய்து கொண்டிருக்கிறோம். மரவள்ளிக்கிழங்கு போடுவோம். மரவள்ளிக்கிழங்கு இது எங்கட அத்தை மாமாண்ட தோட்டஞ்சீர மாமாண்ட வைஃப். இவையெல்லாம் பார்ப்பேன். மகனெல்லாம் லண்டன் இருக்கிறேன், வரும்போது சொந்தக்காரர் காயெல்லாம் இருக்கிற பார்ப்பேன். ஒரு பேர் நேற்று பார்த்துட்டு. சரி, அப்பப்போ என்ன செய்யணுன்றதை பார்ப்பேன். ஓகே. கூழ் குடிக்கிறதுக்கு வந்து அது என்ன பேர் சொல்கிறது? புலா 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 செய்கிறதுக்கு வந்து காய போடுறதா? காய போடுறது வாடை போடுறது வெடிக்குமா? சரி, அது செய்கிற முறையை வந்து இன்றைக்கு நாங்கள் பார்த்து தெரிஞ்சோம். போத்து அடிக்கிறாங்களே இல்லையே இப்போ. இப்போ இடையோட இதாக்குறாரு. எப்படி செய்ய பாருங்க. அவ்வளோதான், சின்ன வேலை. சின்ன வேலை. அவன் செக்கினேக்கா சின்ன உடஞ்சி. இது எங்கள் அம்மம்மா தான் பெஸ்ட்டாக பிடிப்பா. முந்தி தாயிட்டு இருந்தால் படம் இருக்குது. அம்மம்மா மங்குபாண்டே தெரியாது எல்லாம் பிடிப்பினேன். அதே எடுத்து போடுவோம். ரெண்டு போன விட இதெல்லாம் மறந்து அஞ்சு போடுவோம். அதான் நான் வந்து மறந்துட்டேன். நான் செய்வேன். எனக்கு தட்டுவா வேண்டாம். அவரும் செய்வார். நெருப்பு மாதிரி கதைக்கிறேன். அவர் அதில் அவர் வந்து கல் குடிக்கிறதுக்கு தட்டுவோம். அது இப்போ செய்யலாம் இல்லைன்னு. அண்ணா நெருப்பண்ணா பாருங்க அண்ணா. நடு இதே வந்து இதாகுது. சிம்பிளாக வந்து செய்திடணும். அடுத்தது என்ன பேர் சொன்னது? தட்டுவோம். தட்டுவோம் அதையும் பார்ப்போம்.
பெரிய பனை ஓலை என்ன 3 இதுக்கும் அதே மாதிரி தான் 5 வெட்டி வச்சிருக்கார். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. இது கணக்காண்டு இல்லை, ஓலைன்ற சைஸை பொறுத்து தான் சரி. ஆக பெரிய பனை ஓலை என்றால் ஆக குண்டாரமாக வந்து இது வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம். இதுக்குள்ள மீன் பொரியலை போட்டு சாப்பிடுவோம். இதுக்குள்ள சோறு குழம்பெல்லாம் போட்டு சாப்பிடலாம். இதில் வந்து அம்மா வந்து செய்துட்டு போகிறா. நேச்சுரலா சொல்லுவாங்க நம்ம வெளிநாடு போய்க்கு நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அவங்க கூட இங்கே வந்திருக்கிறாங்க. வந்து பார்த்தோன்னே வளையல் தானே அப்படி இருக்குது. எங்கேயாக்க அங்கே போயும் அண்ணா வந்து அப்படியே மீன் எடுத்துகிட்டு வந்துட்டார். இந்த மீனை வந்து நாங்கள் அதுக்குள்ளே போட்டு சாப்பிடுவோம்ட்டு பார்க்குறேன். அரைக்குலாவா இது? இங்கே வாரது அரைக்குலா? மட்டக்கிழப்புலாம் அரைக்குலா ஃபேமஸாக இருக்கும். அரைக்குலா இது கலவாய். கலவாய் உங்களுக்கு ஃபேமஸான எதிரி சரி, இப்போ செய்து முடிஞ்சா ஏன்னா இதுக்குள்ள போடுங்க. எதிரி கீழே விழுந்துருக்கணும். ஓகே, தட்டுவத்தில் வந்து நாங்கள் போட்டாச்சு. நானும் ஒரு சின்ன துண்டு வந்து காடு பார்க்குறோம். அரைக்குலா என்ன சூப்பராக இருக்குது. இல்லை இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தெரியுது. அப்படியே கடலுக்கு பிடிச்சி கொண்டுருக்கு. இப்போ அந்த மீன் வெடுக்கு வந்து அப்படியே தெரியுது. அதை விட உப்பு இல்லாமல் கணக்காக போட்டிருக்கு. சூப்பராக இருக்குது. அரைக்குலா என்ன இது? அரைக்குலா. சூப்பராக இருக்கு. தூக்குது. அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க எல்லாத்தையும். வாங்கோ அலஸ்தி புரோட்டா போயிருக்கா. சாப்பிட்டு காட்டியிருப்பேன். ஆனால் நல்ல சதப்பற்றோட இருக்கேன். நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அண்ணா ஒரு கத்தி விடுவோம். சாப்பிடுங்க. நன்றி. கலவாய் சொல்லுங்க. இது கலவாய் சாப்பிட்டு கலவாய் இருக்க டேஸ்ட்டை பார்த்துட்டு இது கொஞ்சம் எண்ணெய் தன்மையாக இருக்கிற மாதிரி தானே. இது கொஞ்சம் லைட்டாக பொறிக்கணும். இதை காட்டா பொறிச்சானே பிடிக்காது. அம்மா சின்னது அப்படி பொறிக்கலாம். லைட்டாக தான் பொறிக்கணும். காட்டா பொறிச்சா நடக்கும். காட்டானா இது கொஞ்சம் ரப்புமே இருந்து டேஸ்ட் போயிருந்தேன். டேஸ்ட் போயிருமா? ஓகே, சரி பிடிக்கும். இது கிட்டத்தட்ட அந்த திருக்கேண்ட ஒரு சுவையில் வந்து இருக்குது. அரைக்குலாவா என்னது? கலவாய் 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 நல்லா இருக்கு. சரி, இப்போ வந்து கயாழ்னி வந்து இந்த அரைக்குலா மீனும் மற்றது காணால பேர் வந்துச்சு. அது புட்டுக்கு அரிசிமா புட்டுக்கு தனியா மீன் பொரிய அரைக்குலா சூப்பராக இருக்கு. மட்டன் சாப்பிட சாப்பிட்டதே மீன் தான் அரைக்குலா. தெரியல. கலபத்தும் அரைக்குலாவும் சாப்பிடுங்க. மவுனியாவில் இருந்து ஐஸ் மீனை சாப்பிட்டு வந்து நல்லா இருக்கு. சொல்லினேன் சில கல்லுக்கடல் மீன் நல்லா இருக்குன்னு. இதான் அது கல்லுக்கடை தெரியா? இங்கே கல்லுக்கடை மீன் இதை சொல்ற தளபத்தியா அலபத்தியா? கல் இருக்கிற கடல்ல இருக்கிற மீன் டேஸ்டா இருக்குன்னு சொல்றவே இல்ல. தெரியல. சரியா நெடுந்தீவில அப்படி சொல்லினேன். கல்லுக்கடல் மீன் டேஸ்டா இருக்கு. இப்போ இந்த என்ன கல்வெட் மீனா? என்ன கல்வெட் மீன் என்று கலவாய் மீன் வந்து அதை சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கு? அது நல்லா இருக்குல்ல. அது வந்து சரியான பதத்தில் வந்து இறக்கியிருக்கேன். சின்ன முள்ளுகள் இல்லாமல் நல்லா இருக்கு. சரி, இப்போ வந்து கூழ் காய்ச்சி முடிஞ்சுது. இதில் பாருங்க, கொஞ்சம் இதை வந்து சட்டிக்குள்ள போடினோம். கொஞ்சம் பேர் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து இருந்து குடிக்க போயிடும். கொஞ்சம் பேர் நாங்கள் வந்து அங்கே இருந்து குடிக்க போகிறோம். கூழ் வந்து இது பாருங்க, என்ன சொல்கிறது, பிளாலை வந்து போட்டாச்சு. மேலாலே இறாலுகள் நண்டுகள் தான் வந்து தாராளமாக தெரியுது. அக்கா வந்து குடிச்சு பார்க்குறா. எப்படி இருக்கு? வேறலாம். சரி, இப்போ அங்கால இருந்து அப்படியே வந்து தூக்கிட்டு வரோம். கொட்டலுக்குள்ள இந்த கொட்டலுக்குள்ள வச்சு எல்லாரும் வந்து குடிக்கும். பொயில கொட்டலுக்குள்ள கூழ் கொட்டில் ஆக போகுது. இப்போ வெளியில் கொண்டு போகலாம். காகங்கள் பிரச்சனை, இந்த தென்னை மரத்துக்கு கீழே தான் குடிக்கிற பிளான் இருந்தது. காகங்கள் பிரச்சனையால் வந்து நாங்கள் இதுக்குள்ளே வச்சு குடிக்க போகிறோம். எல்லாரும் குடிக்க வந்துருக்கு. அப்படி இருக்கு நீங்கள் உங்களை கேட்கல. கூழ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வளமையாக அப்படி ஒரு வருஷம் குடிக்கிறா இல்லை அடிக்கடி காய்ச்சி குடிக்கிறேன்?
இவர் ஒரு நாளைக்கு குறைஞ்சது காலையில் அடிக்காம இருக்க மாட்டேன். வேலை தான் காலம் தான் கழிச்சு கொண்டிருக்கிற டைம் என்ன விட்டுட்டு ஒரு ஆள் வந்து இங்கே ஆளை கூழ் குடிச்சு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட அரை திட்டத்துக்கு வந்து ஆள் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லல நல்லா இருக்கு. 10 பறந்துட்டு விட்டுவாரு. நான் குடிச்சு பார்த்து உங்களை சொல்றேன். சரி தெற்கு கரைக்கடையில் கூழ் மாமான தோட்டத்தில் பாருங்க. இங்கே பாருங்க அப்படி சுற்றியும் காட்டலாமே வந்து சூப்பராக இருக்கு. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி கடையில் பக்கத்தில் உண்மையாக நல்லா இருக்கு. நான் அந்த கனகாலத்துக்கு முன்னுக்கு குடிச்ச அந்த கூழுன்ற டேஸ்ட் வந்து உண்மையாக தெரியுது, சத்தியமாக தெரியுது. நாங்கள் இங்கே வந்து அதில் காய்ச்சாமல் போகிறோம் நோமலாக மிஸ் ஆகும். ஜூஸில் வந்து கூழ் குடிக்க வந்துருக்கா மாமி. பார்த்துருப்பீங்க எல்லா யூடியூப்பில் நேற்று வாங்க பெரிய முதலாளியும் பாரு கூழ் குடிக்க வாங்கோ. கூழ்லேயே அந்த பிளாக்கோட்டை போடுறது டேஸ்ட் இருக்கு, அதை சொல்லவே இது இல்லை. சூப்பராக இருக்கு. அதோட வந்து இதில் வந்து தேங்காய் சொட்டம் இருக்கு. இது கலவாண்ட தலை அதையும் குடிச்சு கொண்டு. ஆனால் ஒரு சிலர் வந்து மீனை பொரியல் மீனையும் சாப்பிட்டு கொண்டு குடிக்கணும். இங்கே வாங்க கூழ் குடிக்க வந்திருக்கேன் சொந்தக்காரெல்லாம் அங்கே அப்படி சொல்லாட்டி இப்படி குடிக்கல அப்படி ரங்குறது தெரியுது. தீய விடேக்கணும். இதெல்லாம் மிஸ் பண்ணுறேன் நாங்கள் அங்கே இருந்து. இல்லை பாருங்க நண்டுன்றது சதை வந்து எப்படி இருக்குன்னு. அது வந்து பருவத்தில் வேண்டக்கூடாது. கதை இருக்காது. கதை இருக்கா? கலவாது கூழு கலவாதான். அண்ணா குடிக்கிறத பார்க்க எனக்கு அலஸ்டி ப்ரோ ஞாபகம் வந்துருக்காரு. கலவா அடிக்காது எது. புலால குடிக்கிறது வந்து உண்மையாக ஈஸியாக அப்படியே இதால் அப்படியே குடிச்சு கொண்டிருக்க வேண்டியதான். குடிச்சிட்டு போல இதை காவந்தின்னு உணவாகுது காது. சரி சாட்டி கரெக்டா ஒவ்வொரு வருஷம் இந்த கூழுக்காக வரலாம் போல இருக்கு. உண்மையாக நல்லா இருக்கு. அந்த ஒருக்கா குடிக்க அந்த காரம் போய் அடிச்சுட்டு வருது பாருங்க, அதுதான் சூப்பராக இருக்கு. சரி நாங்கள் இப்படி குடிச்சு முடிக்கிறோம். தெரியும் அங்காலேருந்து நிறைய பேர் குடிப்போம், எல்லாரும் உங்களுக்கு காட்டுறேன். அண்ணா பாருங்க அப்படி தனியாக தெரிஞ்சு குடிச்சு கொண்டிருக்காரு. முக்கால் ஒழுகுது ஆளுக்கு. குழு குடிச்சா அப்படி ஒழுகணும். அதான் இந்தியாவில் ஒரு ஆள் என்ன ஒரு தண்டை வாழ போது மீன் சாப்பிட்டு இப்போ தான் வந்து எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு அண்ணா குடிக்கிறாரு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பின்னுக்கும் பார்த்தீங்கன்னா திக்கி ஆக்கள் இருந்து அதான் கேமராவுக்கு பயமான ஆக்கள் எல்லாம் திக்கா நின்று குடிச்சு கொண்டு இருக்கிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னாட்டா நவா ஃபுட் சென்டர் அண்ணா மற்ற வேண்ட ரிலேட்டிவ் எல்லாருமே வந்து இதில் குடிச்சு கொண்டு இருக்கிறோம். ஐயா வந்து ஃபீல் பண்ணி குடிச்சு கொண்டிருக்கார். அண்ணா வந்து எத்தனை ரவுண்டு போகுது? இது 5வது. எங்களால் 2 எங்களால் காணா போயிட்டு. அது சரியா? என்ன செய்யறது கிடைக்காது. கிடைக்கும் இன்றைக்கு. இந்த அண்ணா எப்படி ஃபீல் பண்ணி குடிக்கிறாரோ 4-5 தடவை. அக்கா வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக போய் கொண்டிருக்கு. அதான் அக்கா அதான் அண்ணா விட கூட தான் போல இருக்கு. சரி இப்போ கூழெல்லாம் குடிச்சு முடிஞ்சு நாங்கள் விடைபெறுகிறோம். அண்ணா நன்றி உங்களுடைய கூழுக்கு. அடுத்த முறை பெரிய ஒரு சம்பவத்தோட மீட் பண்ணுவோம். கரெக்டாக சந்தோஷம். உங்களை மிஸ் பண்ணுவோம். உங்களோட எனர்ஜி வந்து எங்களுக்கு இல்லைன்ற ஒரு கவலை தான். அதான் கடலுக்குள்ள போய் குளிப்போம். அதே மாதிரி இவரை நாங்கள் என்ன முறை சொல்லி கூப்பிடுறது? அண்ணா எங்களுக்கு அண்ணா இல்லையே. உங்களுக்கு அண்ணா அண்ணா போயிட்டு வர. அதான் அதான் சரி சந்தோஷம். நாங்கள் வெளிக்கிடுவோம். ஐயா உங்களையும் மிஸ் பண்ணுவோம். ரவுண்ட்ஸ் அடிப்பாங்க. அப்போங்களா இங்கே தான் இருந்தீங்களா? அப்போங்க காயங்கள் பட்டது. சரியா சந்தோஷம் சந்தோஷம். நாங்கள் இதுலேருந்து வெளிக்கிடுவோம். போகிறதுக்கு முன்னுக்கு வந்து தங்களோட கடற்கரையை பொறுக்கா பாருங்க அப்படின்னு சொன்னவேல். குறிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சாட்டி கடற்கரை. அது இந்த இஞ்சால பக்கம் தான். அது சாட்டி கடற்கரை வந்து அங்கால இருக்குது. அந்த இதில் தெரியுது பாருங்க. இதில் வந்து அப்படியே வீட்டுக்கு முன்னுக்கே போய் குளிக்கிறவில்லை. இதில் போய்க்கல பாருங்கள் இந்த லொக்கேஷனை. இந்த கண்டல் தாவரங்கள் வந்து அப்படியே படர்ந்து இருக்குது. அதுக்கு 2க்கு நடுவால் வந்து இந்த பாதை வந்து இருக்குது. முதல்ல வந்து அங்கால ஒரு கிணறு இருந்ததாம். அதில் தான் வந்து வெயில் குளிக்கிறவில்லை அப்படின்னு சொன்னவேல். அப்படியே அண்ணா வந்து உள்ள இறங்கிட்டார் குளிக்கிறதுக்கு.
சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் காலம் வந்து இந்த கடல் தாவரங்கள் வந்து இந்த பாருங்க இதில் இருக்குது தானே, இந்த கடல் தாவரங்கள் வந்து ஒதுங்க கூடுதல். சாட்டி வெள்ளை கடற்கரை ஸோ எப்படி இருக்குண்டு சூப்பராக இருக்குது. அங்கால வந்து நேவியாக்கள் இருக்கணும். நல்லா இருக்குது, அப்படியே தண்ணி பள்ளிச்சென்று இருக்கு. இந்த பாருங்க அதான் வந்து சாட்டி கிடக்குறேன். இதெல்லாம் குளிக்கிறேன், இதெல்லாம் குளிக்கிறேன். ரைட். அண்ணாக்கள் வந்து அப்படியே குளிக்கிறோம். பாய் பாய், அடுத்த முறை சந்திப்போம். சரி அண்ணா, ஓகே வெல்கம் அண்ணா. சரி ஓகே, நாங்கள் அப்படியே இதில் இருந்து எங்களுடைய பயணத்தை வந்து தொடங்க போகிறோம். இதில் இருந்து எங்கே என்ன பார்த்தீங்கன்னா கசூர்னா பீச், அங்கே தான் போகிறோம். அங்கே தான் கொஞ்சம் வந்து ஃபேமிலியோட குளிக்கிறேன்டா ஓகேயான ஒரு இடம்ட்டு எனக்கு ஃபீல் ஆனது. அதெல்லாம் நான் தேவையில்லை அங்கே போயிருக்கிறேன். போய் சொன்னான் நாங்கள் இங்கே மினக்கட்டால் வந்து டைம் இல்லாமல் போயிட்டு வலிக்கிடும். சரி, இப்போ வலிக்கிட்டாம் கசூர்னா பீச்சுக்கு இதுலேருந்து ஊர்காவல்துறை போய் அதுலேருந்து ஃபெரி பிடிச்சி போகலாம். ஆனால் வேல்கிட்ட நான் கேட்டேன்னா அது கன்ஃபார்மாக இப்போ ஓடுதா இல்லையான்றது தெரியல அப்படின்ட்டு சொன்னவேல். அதால் வந்து அதில் ஆட்டோ ஏற்றிட்டு போனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் காரை கொண்டு ஏற்றியில் மாட்டுறதும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். அதால் இதுலேருந்து வட்டுக்கோட்டை போய் அதிலேருந்து அப்படியே அந்த பொன்னால சந்தி ஏறி போகிறதுன்னு சொல்லி வேணும். அதால் தான் நாங்கள் இப்போ கேரநகருக்கு போகிறோம். கேரநகரில் தான் அந்த கசூர்னா பீச் வந்து இருக்குது. இதில் இப்போ போய்கொண்டு இருக்கிறோம். 2 பக்கம் பாருங்கள் தண்ணி நிற்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து எங்களுடைய பண்ணை கடற்கரை அடி. சரி, இப்போ நாங்கள் வட்டுக்கோட்டைக்கு வந்துட்டோம். இதுலேருந்து பொன்னால 3.5 கிலோமீட்டர், அராளி 3.5 கிலோமீட்டர், சித்தங்கனி 3.2 கிலோமீட்டர். நாங்கள் இப்போ இதில் இருந்து நேராக போகாமல் இதால் போகிறோம். ஒரு காரணம் அது நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு. ஏன்னா பிளான் வந்து திடீரெண்டு சொதப்பின மாதிரி ஒரு ஐடியா வந்து வந்துட்டு இங்கால காட்டுங்க. இதான் வந்து ஜெஃப்னா காலேஜ் வட்டுக்கோட்டை. இதில் வேறு வட்டுக்கோட்டையில் தான் நிறைய பேர் பார்ப்பீங்களா. அதில் ஒரு பழைய கட்டிடம் ஒன்று இருக்குது ஸ்கூலுக்குள்ள. இந்த அங்கே தொங்கலில் தெரியுமான்னு நினைக்கிறேன். இது ஸ்கூலா? இதுதான் வட்டுக்கோட்டை ஹிந்து. நல்ல வடிவம். இங்காலே பாருங்க தென்னிந்திய திருச்சபை யாழ்ப்பாணத்தி ஏதோ ஒன்று போட்டிருக்கணும். நல்லா இருக்குது. சங்கர் பிரபு இப்போ எங்கே நிற்கிறார் தெரியல. இங்கால வந்தாலே அவர்கிட்ட ஞாபகம் தான் பெறும். இதில் இருந்து நாங்கள் அப்படியே சங்கானைக்கு ஒருக்கா போகணும். அதுக்கு பிறகு தான் வந்து பிளான் மாற்றமா இல்லையான்றது தெரியும். சரி, இப்போ நாங்கள் அப்படியே சங்கானைக்கு போனாங்க. ரெண்டு பார்த்திங்கன்னா பிளானை வந்து மாற்றிட்டோம். இப்போ திருப்பியும் வந்து கசூர்னா பீச்சுக்கு வந்துட்டோம். இன்றைக்கு சனிக்கிழமை நிறைய பேர் வந்திருக்கிறேன். நிறைய முக்கியமாக சிங்களீஸ் கூட. சிங்களீஸ் அது எங்கே போனாலுமே வளமையாக வர விஷயம் தானே. போன முறை வரைக்கும் பாத்ரூம் எல்லாம் வந்து ஒழுங்காக இல்லை, இந்த முறை ஒழுங்காக இயங்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கசூர்னா பீச்சில் குளித்தாலும் வந்து ஒழுங்காக குளிக்கிறதுக்கு வந்து தண்ணி இருக்காது. அந்த ஒரு பிரச்சனை வந்து இருந்தது. சரி, இதுலேருந்து எங்களுடைய அகலெல்லாம் முன்னுக்கு போயினா நாங்கள் அப்படியே போய் பார்ப்போம். நிறைய பேர் கலகலப்பாக இருக்குது. சிங்களாக்கள் சொல்ல தேவையில்லை, தெரியும் தானே. முதல்ல வந்து இதில் அந்த ஃப்ளைட் அண்ட் அதுதான் விடத்தில் இருந்தது போல இருக்குது. ஃப்ளைட் ஐஸ்கிரீம் வந்து ஃப்ளைட் மாதிரி ஒன்றுக்குள்ள செய்து அதுலேருந்து கொடுக்குறதில்ல. அதெல்லாம் வந்து இப்போ எடுத்துட்டு போல ஒரு வீடியோவில் பார்த்துருக்குறேன். ஒரு வீடியோவில் நாங்களே போட்டுருக்கிறோம். இந்த டீம் வந்து சைக்கிள்லாம் அங்கேருந்து வலிச்சு வந்தது. குளிக்காத ஏவரை தூக்கி போட்டு என்னண்டு எல்லாருமே குளிக்கணும். அது சரி, நானும் குளிக்க போகிறாங்கன்ட்டு வந்து நான் எல்லாரும் பார்க்குறதுக்கு வந்தவங்க. இடையில எஸ்டி கார்டு வந்து ஃபுல்லாகிட்டு இப்போ கொஞ்சம் வீடியோஸை வந்து டெலிட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பாருங்கள். இவ்வளோ பேர் ரெண்டு குளிக்கிறவங்க நிறைய வித்தியாசங்கள் வந்து நடந்திருக்கு. வித்தியாசங்கள்ன்றத விட என்ன சொல்கிறேன், வளர்ச்சி. நான் 2017 ஏதோ வந்தேன். அப்போ ஆக்கலைங்கான இதெல்லாம் குப்பையாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து நிறைய டெவலப்மெண்ட். அங்கே ஊஞ்சல் எல்லாம் செய்து கட்டி அதே மாதிரி போட் ரைடு இருக்குது. அதுக்கும் ஏதோ 3500 ஏதோ எடுப்பினோம் அப்படின்னு கேள்விப்பட்டேன்னா. அப்படியே இந்தியாவில் பாருங்க ஊஞ்சல்கள் எல்லாம் வந்து இப்போ செய்து வச்சிருக்கிறேன் கசூர்னா பீச்சில். இதில் எல்லாம் குளிச்சுட்டு இந்த இடத்துல நிற்கலாம். ஆனால் அங்கே வரைக்கும் போகலாம் இந்த பீச்சில். என்னென்னு பார்த்தீங்கன்னா தாக்கவே தாக்காது. அதில் ஒரு இது போட்டிருக்கிறேன், பெஞ்ச் ஒட்டு, அந்த போல் மாதிரி போட்டிருக்கிற வரைக்கும் குளிக்கலாம் போல இருக்குதா. ஆனால் இப்போ கிட்டடியில் இதில் ஒரு ஆள் குளிச்ச ஒரு ஆள் செத்து சின்னப்படினா யாரோ செத்து அப்படின்னு நினைக்கிறேன். சரியா தெரியல, நியூஸ் பார்த்து ஞாபகம். அப்படி இந்தியாவில் பக்கத்தை பாருங்க அப்படி இருக்கேன் கசூர்னா பீச். சூப்பரான ஒரு பீச். எனக்கு இந்த பீச் தான் யாழ்ப்பாணத்திலேயே பிடிக்கும். கேகேஎஸ் கூடி அந்த ஜெலிபீஸ் பிரச்சனை கொஞ்ச நாள் இருந்தது. இப்போ அதை கிளியர் பண்ணிட்டோம். எல்லாம் போய் ஆடுவோம்னு பார்த்தா ஒரு அக்கா இருக்கிறேன். சிங்கள ஆக்கள் வந்து இருந்து ஆடிக்கொண்டு இருக்கிறோம். நல்லா இருக்குது பாருங்க, இவ்வளோ வித்தியாசங்கள். அங்கால வந்து பொலிபோல் வர்றதுக்கு இந்த மாதிரியும் செய்து வச்சிருக்கிறேன். சிங்கள ஆக்கள் வந்தால் கொஞ்சம் ஃபன்னாக இதில் எல்லாம் போட வருது. இதில் ஏறி இருந்து ஃபோட்டோ எடுத்தது சின்னப்படியெல்லாம் இந்த வரைக்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதா எனக்கு எடுக்கணும். அவங்கட இந்த எலும்பி ஆடலாம். ஆனால் ஆக்கள் வந்து இப்போதைக்கு எலும்புற ஐடியாவில் இல்லை போல இருக்குது. அங்கே பாரு அந்த கடற்கரையில் ஆட்டோ நிற்குது. உங்களுக்கு தெரியுமா தெரியல, இதால ஓடலாம் தானே. வந்து சூப்பராக இருக்குது. வெள்ளை கலரில் இருக்கேன் நான் அப்போ இதில் பார்த்த மாதிரி. சரி, அங்கால வந்து நடக்கிற பிரியோசனம் இல்லை. அங்கால லவ்வர்ஸ் கூடுதலாக இருப்பினும் சரி, அப்படியே நாங்கள் இஞ்சால போய் பார்ப்போம். சின்ன சின்ன மூமெண்ட்கள் எல்லாம் நடக்கும். வேறு எப்படி நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கணும். இங்கே எலுமினா இடம் போயிட வேண்டிட்டு அப்படியே இருக்கணும் போல இருக்கு.
இல்லை பெரிய இதெல்லாம் ஆமிக்காரன் செய்திருப்பாங்க. அதுதான் ஆர்மியாக்கள் என்ன அந்த காலத்தில் யுத்தங்கள் அதுகள் ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் இப்போ எல்லாம் டெவலப்மெண்ட்டாக அவையில் வச்சு தான் செய்யணும். ஆனால் அவங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவ் ஒர்க்குகள் வந்து செய்யணும் சிங்களாக்களை பொறுத்த மட்டும். ஆனால் இதுக்குள்ள நிற்கிற முக்கால்வாசி பேர் சிங்களேஸ் தான். சனிக்கிழமை அதால் தான் நீங்கள் இவ்வளோ பேரை பார்ப்பீங்க. சனி ஞாயிறில் வந்து இங்கே ஆட்கள் கூடுதலாக என்னுடைய ஃபேமிலியும் வந்து இதுக்குள்ள ஒரு கூட்டமாக வந்து நிற்கிறது. எல்லோரும் வந்து இன்றைக்கு கார்லேயும் வந்து ஆட்டோலையும் வந்து வந்திருக்கணும். அப்படி இங்கே பாருங்கள், சின்ன படிகள் கூடுதலாக நிற்கணும். இங்கே பாருங்களேன், நான் கஜன் ப்ரோவில் அவருக்கு வந்து அலஸ்டி ப்ரோலாம் வந்து இதுக்குள்ள குளிச்சுறாங்க. அறவாசி விஷயங்கள் வந்து மறந்து போயிட்டு இல்லை ஃபன் பண்ணினா உங்களுக்கு ஷடோவாக தான் தெரியும். அதனால் வந்து பிரச்சனை இல்லை. இல்லை பாருங்க, அங்கே வரைக்கும் வந்து குளிக்கலாம். எனக்கு அந்த இருக்கிற கொஞ்ச நாளாகவே இந்த வீடியோஸ் அதே மாதிரி வீட்டையும் ஒரு நிகழ்வு நடந்தது. அதில் ஓடி இங்கே ஒரு இடத்துல எனக்கெல்லாமே கேம்பிங் பண்ணணும் போல இருக்குது, அங்கே போகணும் போல இருக்குது. ஆனாலும் வந்து ஒரு நிகழ்வுகளாக வர்றதால வந்து என்னால் அந்த வீடியோக்களை வந்து போடலாம் இருக்கு. என்ன பிரச்சனைன்னா இந்த வருஷம் பிறந்த 1ஆம் தேதியே நாங்கள் வெளிக்கிட்ட எங்கேயோ தெரிஞ்சு அழைச்சிடாங்க. ஜனவரி மாதம் ஃபுல்லா வெளிக்கிட்டு தெரிஞ்சோம். இப்போ பிப்ரவரி மாதம் போய்கொண்டிருக்கு. அது வரைக்கும் வீட்டுல ஒரு நாள் இருந்த ஃபுல்லா இருக்கல. அப்ப எங்களுக்கு இருக்கிற ஆசை அந்த ஒரு நாள் ஃபுல்லா வீட்டுல இருக்கு. அதுக்காக அந்த நாங்கள் பெரியாக்கள் அந்த சொல்லல கொஞ்சம் தெரிந்தானே எல்லாருக்குமே அந்த ஒரு வேலைன்றதுக்கு ஒரு ரிலாக்ஸாக வந்து இருக்கணும். அதான் இந்த யாழ்ப்பாணத்தில் 2-3 நாளோ நின்றுட்டு போவோம். ஏன்னா நாங்கள் நிற்கிறத வீடியோவும் எடுக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கலாம் அப்படின்ற காரணத்தால் வந்து நிற்கிறோம். நல்லா இருக்குது. டீம் பின்னால் வந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்காங்க. அரைவாசி பேர் வரிகளாம் தெரியுறாங்க. அதுகளை பார்த்துட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. நாங்கள் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம். மேடம் இடையில ஏதாவது சுவாரஸ்யமானது தான் நம்மளுக்கு காட்டுறேன். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா காட் ரூம் எல்லாம் இருக்குது. இப்போ இதிலே வந்து உங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ளுது. இதில் பார்த்தீங்கன்னா பின்னால் இந்த டீம் வந்து இப்போ ஃபுட்பால் ஆட வந்து வெளிக்கிட்டுனாங்க. அந்த கேம்பஸ் படிக்க ஸ்கூல் லைஃப்பில் இருக்கைகளை வந்து ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டை வந்து வாழ்க்கையில் யாருமே வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஸ்கூலில் மட்டும்தான் எங்களால் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. இதில் பாருங்க அவ்வளோதான் ஆல்பம். அங்கேயே இடுப்படிக்கு மட்டும்தான் தண்ணி இருக்குது. இப்போ வந்து இந்த பீச்சில் நடந்த அட்ராசிட்டிகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே வெளிக்கிட போகிறோம். இங்கே எங்கேயாவது ஏதாவது குடிக்கலாமான்றது தெரியல, அப்படி குடித்தாலும் காட்டுறேன். இப்போ நாங்கள் எல்லாம் ஃபன் பண்ணிட்டோம். இதுலேருந்து அடுத்ததாக அப்படியே வீட்டை போகிறதான். அதோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். வேணா யாழ்ப்பாணத்தில் 2வது நாள் வந்து கொஞ்சம் ஃபன்னாகவே போச்சு. அதை கூழ் குடித்தது வந்து மறக்கலாத ஒரு ஞாபகம். சரி, அதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். இந்த வீடியோ ஏதாவது காரணம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, கசூர்னா பீச் வரலாம்.